செய்துட்டு திரும்பி போகிறார். அம்பாளும் சிவனும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எது பொருள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே சிவன் சொன்னாரு, நானே பொருள் என்று சொன்னார். சகலமும் நானே. காற்று, நீர், நெருப்பு, மலை, கடல், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன். அதான உண்மை. சிவன் தான் சகலமும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு கனிக்காக ஒரு நாடகம் நடந்தேறியது பழனியில. உலகத்தை யார் முதலிலே சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த கனின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் மயில் மீது ஆரோகணித்து முருகன் போயிட்டான் உலகத்தை சுத்தி பார்க்க. ஆனா தாய் தந்தை தான் உலகம்னு விநாயக பெருமான் தாயும் தந்தையும் சுத்தி டப்புன்னு பழத்தை வாங்கிட்டார். வந்து பார்த்தா பழம் இப்ப அண்ணன் கையில நிக்குது. கோவிச்சுக்கிட்டு கோமணத்தை பாய்ச்சிக்கிட்டு தண்டோட புறப்பட்டு காடோ செடியோன்னு போயிட்டார். யாரெல்லாமோ போய் சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, வரவே முடியாது, நான் இந்த சின்ன பழத்தை வாங்குற அருகதை எனக்கு இல்லையான்னு கோவிச்சுக்கிட்டு போயிட்டார். இரண்டுமே இந்த உலகத்திற்காக அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம். அது ஒரு மாயை. தாயும் தந்தையும் சுற்றி பழத்தை பெற்றுக் கொண்டார் விநாயகர். என்ன பொருள்? தாய் தந்தைக்குள்ளே சகல சராசரங்களும் அடக்கம் என்று பொருள். தாயும் தகப்பனையும் சுத்தினா உலகத்தையே சுத்தின மாதிரி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், ஊர்வன, நடப்பன, பரப்பன, உயிர் உள்ளது, உயிர் இல்லாதது, ஜடப்பொருள் எல்லாம் இவர்களுக்குள்ளே அடக்கம். நாம் போய் அதை தனித்தனியா பார்க்கணும்னு தாயும் தந்தையும் சுத்தி வந்து டப்புன்னு பழத்தை வாங்கிட்டார் விநாயக பெருமான். அவர் மயில் எடுத்துட்டு உலகம் பூரா போனார். பயணிக்கின்ற பொழுது ஒவ்வொரு பொருளிலும் அவர் இறைவனை பார்த்தார். இவர் இறைவனுக்குள்ளே உலகத்தை பார்த்தார். அவர் உலகத்தில் உள்ள பொருட்களுக்குள்ளே இறைவனை பார்த்தார். ரெண்டும் ஒண்ணு தானே. 2+3 5 தான், 4+1 5 தான். தாய் தந்தையை சுற்றி உலகத்தினுடைய அத்தனை ஜீவராசிகளும் இவர்களுக்குள்ளே அடக்கம் என்பது விநாயகன் இந்த மண்ணுக்கு சொல்லிக் கொடுத்தது. பார்க்கின்ற பொருளில் எல்லாம் இறைவன் என்பது முருகன் சொல்லிக் கொடுத்தது.